நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதைக்கு பேரு கலாட்டா. கலாட்டா எங்க வேணாலும் நடக்கலாம். இந்த கலாட்டா ஒரு மிருகக்காட்சி சாலையில் நடக்குது. வாங்க கதை கேட்கலாம். மிருகக்காட்சி சாலை ஒன்றில் எல்லோரும் கவர்ந்து வந்த கொரில்லா குரங்கு திடீரென்று இறந்து விட்டது. இதனால் அந்த மிருகக்காட்சி சாலைக்கு வந்த பார்வையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டது. மீண்டும் முன்போல வருமானத்தை அதிகரிக்க நினைத்த மிருகக்காட்சி சாலை நிர்வாகி ஒரு ஏற்பாடு செய்தார். வேலையில்லாமல் இருந்த ஒரு பலகுரல் மன்னனை பிடித்தார். அதாவது மிமிக்ரி பண்ணுவார்ல, அவர்தான். அவருக்கு கொரில்லா போல உடை அணிவித்து கொரில்லா கூண்டுக்குள் உலாவ விட்டார். மீண்டும் கொரில்லா வந்துவிட்டதை அறிந்த பார்வையாளர்கள் கூட்டம் மிருகக்காட்சி சாலையில் குவிந்தது. பலகுரல் வித்தைக்காரரும் தனது வேலையை மிகவும் ரசித்தார். அங்குமிங்கும் ஓடினார், குதித்தார், கம்பியை பற்றி கொண்டு தொங்கினார். நிஜ கொரில்லா போலவே சேஷ்டைகள் செய்து மக்களை மகிழ்வித்தார். நாளாக நாளாக தனது கூண்டுக்கு பக்கத்தில் இருந்த சிங்கத்தின் கூண்டை நோக்கி பார்வையாளர்கள் அதிகம் படையெடுப்பதை கண்ட கொரில்லா, அதை பொறுக்காத அந்த கொரில்லா சிங்கத்தின் கூண்டுக்குள் புகுந்து அதன் கைக்கு எட்டாமல் விளையாட ஆரம்பித்தது. இந்த வேடிக்கையை பார்ப்பதற்காக மக்கள் இன்னும் அதிகமாக திரண்டனர். மிருகக்காட்சி சாலையின் வருமானம் வெகுவாக கூடியது. இதனால் மகிழ்ச்சியடைந்த நிர்வாகி கொரில்லாவின் ஊதியத்தை எக்கச்சக்கமாக உயர்த்தினார். ஆனால் ஒரு நாள் வழக்கம் போல சிங்கத்தின் கூண்டுக்குள் போய் விளையாடிய கொரில்லா தடுமாறி போய் சிங்கத்துக்கு 8 இடத்தில் போய் விழுந்து விட்டது. கொரில்லா மனிதருக்கு கதிகலங்கி போய்விட்டது. பார்வையாளர்கள் அனைவரும் உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர். கொரில்லாவை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்த சிங்கம் கொரில்லா அலறப்போன சமயத்தில் ஒரு கையால் அதன் வாயை பொத்தியபடி அதன் காதில் கோபமாக முனகியது சிங்கம். முட்டாளே, உன்னோட துடுக்குத்தனத்தால் 2 பேருக்கும் வேலை போயிடும் போல அப்படின்னு சிங்கம் வேஷத்துல இருக்கிற மனிதன் சொல்ல ஆரம்பித்தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.